சாப்டர் 5 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா, இதுல பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் எதுனாலும் நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம ஒரு காய்கறியில போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அழகா ஆப்பிள், ஆரஞ்சுலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம லைஃப்ல நம்ம இப்போ அதுவும் லாக்டவுன்ல நம்ம என்ன பண்றோம்? ஒன்லி ஈட் பண்றோம். போனா போகுதுன்னு படிப்போம். ஈட், ஸ்டடி, பிளே, ஸ்லீப், ரிப்பீட். நம்ம தானே ஈட், ஸ்டடி, பிளே, ஸ்லீப், அப்புறம் ரிப்பீட். இதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஈட், ஸ்டடி, பிளே, ஸ்லீப், ரிப்பீட். ஈட், ஸ்டடி, பிளே, ஸ்லீப், ரிப்பீட். ஈட், ஸ்டடி, பிளே, ஸ்லீப், ரிப்பீட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம ரிப்பீட்டடா செய்யறத நம்ம என்ன சொல்றோம்னா இட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இதை அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா இட்டரேட்டிவ் ப்ராசஸ். இட்டரேட்டிவ் ப்ராசஸ். இட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா procedure that is repeated many times which gives rise to new form அதுதான் முக்கியம். ஸோ இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஈட்டிங், ஸ்டடிங், பிளேயிங், ஸ்லீப்பிங் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுல நீங்க என்ன டே பை டே நீங்க க்ரோ ஆகுறீங்க. இது எல்லாம் இருக்கிறதுனால ஈட்னா என்னது? ஹெல்த்தி, உங்களுக்கு ஹெல்த்தி பாடி கிடைக்கும். ஸ்டடி பண்ணாலும் ஹெல்த்தி மைண்ட் கிடைக்கும். பிளே பண்றதுனால வில் பி கெட்டிங் ஃபிட்னஸ் கிடைக்கும். ஸ்லீப் உங்களுக்கு தேவை வாழ்க்கையில். ஸோ இது எல்லாமே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு நியூ ஃபார்ம் நீங்க ரீச் ஆகிறீங்க. ஒரு அடல்ட் ஃபார்முக்கு நீங்க போயிடுறீங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இட்டரேட்டிவ் ப்ராசஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு இங்க ரெட் பெயிண்ட் இருக்கு. சரியா? இதுல நீங்க வந்து பிளாக் ஆட் பண்றீங்க. திரும்பவும் ரெட் பெயிண்ட்ல நம்ம கிரீன் ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் நமக்கு பிளாக் கிடைக்கும். ரெட் அப்புறம் கிரீன் ஆட் பண்றீங்க. திரும்பவும் கிரீன் ஆட் பண்றீங்க. சோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. எந்த பேட்டர்ன்? கிரீன் ஆட் பண்ணி வர பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்போது ஃபைனலா நமக்கு என்ன கலர் வருதுன்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வருது. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இட்டரேட்டிவ் ப்ரொசீஜர் தட் இஸ் ரிப்பீட்டிங். நம்ம ரெட் கலர் பெயிண்ட், கிரீன் கலர் பெயிண்ட், கிரீன் ஆட் பண்ணிட்டே போகும்போது நமக்கு நியூ ஃபார்ம் என்ன கிடைச்சிருது? பிளாக் கிடைச்சிருது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ்ல நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம். 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபிபோனாச்சி. சோ இதை எப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிபோனாச்சி, ஃபிபோனாச்சி, FIBONACCI. ஸோ ஃபிபனாச்சி இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நம்ம ஹையர் கிளாஸஸ்லயும் இது படிப்போம். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? FN சீரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிபனாச்சின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் லூகாஸ் நம்பர்ஸ்னு இருக்கு. இது எல்லாமே பேட்டர்ன்ஸ் தான். கிளியரா? இப்போ இந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸ்ல நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஆரம்பிக்கிறது தான் ஃபிபனாச்சி. கிளியரா? இதுவே வந்து லூகாஸ்ல எப்படி ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா 1 and 3. அதாவது நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் 2 நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது ஃபிபோனாச்சி. இது நமக்கு எந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம எதுல வேணா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிறது என்னது? லூகாஸ். ஓகே, ஃபிபனாச்சி ஸ்டார்டட் வித் 1 and 1, லூகாஸ் ஸ்டார்டட் வித் 1 and 3. ஸோ இது மட்டும் தான் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1 + 1 நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2. சரியா? நெக்ஸ்ட் 1 + 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க 3. நெக்ஸ்ட் 3
2 + 3 2 + 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 5. ஸோ நம்ம நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேட்டர்ன் 1 இருக்கு. அப்புறம் என்னது 3. அப்புறம் என்னது 5. அப்புறம் என்ன பண்ணும்? 3யும் 5ம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 8. ஆமாவா? 8ம் 5ம் ஆட் பண்ணா என்ன வரும்? 13. 13ம் 8ம் ஆட் பண்ணா என்ன வரும்? 21. அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ 1, 1, 3, 5, 8, 13, 21. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபிபனாச்சி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். லூகாஸ் நம்பரும் சேம் தான். ஆனா நம்ம எங்களுக்கு 1, 1 ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம எதுல ஸ்டார்ட் பண்றோம்? 1 அண்ட் 3. இது 2 தான் டிஃபரன்ஸ். இங்க 1, 1ல ஸ்டார்ட் ஆகணும். இங்க என்னது? 1, 3ல ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நெக்ஸ்ட் 3. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 1 + 3 4. அப்புறம் இதையும் ஆட் பண்ணும். 3 + 4 7. 4 + 7 11. 11 + 7 18. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபிபனாச்சி நம்பர்ஸ். ஃபிபனாச்சி நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கிளியரா நம்ம நோட் பண்ணிக்கணும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 1. இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 3. This is the difference between Fibonacci and Lucas numbers. இந்த பேட்டர்ன்ஸ் அல்காரிதம்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ஹையர் கிளாஸஸ்லயும் நமக்கு இது தேவைப்படும். இதுக்கு குட் எக்ஸாம்பிள் ஃபிபனாச்சி நம்பருக்கு குட் எக்ஸாம்பிள் நமக்கு நேச்சர்ல இந்த ஃபிபனாச்சி இந்த ஒரு பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பெருசா அப்படியே போயிட்டே இருக்கும். விரிங்கிள் பேட்டர்ன்ல போயிட்டே இருக்கா. இங்க ஒரு இதுல ஆரம்பிச்சது இங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா நிறைய வந்திருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு நமக்கு நிறைய நேச்சர்ல இருக்கு. திஸ் இஸ் த ஃபிபனாச்சி நம்பர் பேட்டர்ன். ஸோ இதில் நம்ம ஒரு ட்ரை திஸ் பண்ணலாமா? ஃபைண்ட் த 10th டேர்ம் ஆஃப் ஃபிபனாச்சி சீக்வன்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 10th டேர்ம் கொடுத்துருக்காங்க. எது? ஃபிபனாச்சி சீரீஸ்ல. ஃபிபனாச்சி சீரீஸ் எப்படி ஆரம்பிக்கும்? 1, 1ல ஆரம்பிக்கும். இது கிளியரா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன? 1 + 1 is 2. அப்புறம் 1 + 2 வந்து என்னது? 3. 2 + 3 is 5. 5 + 3 is 8. 8 + 5 is 13. 13 + 8 will be 21. அப்புறம் 13ம் 21ம் ஆட் பண்ணும். 13, 21. என்ன வரும்? 4, 3. 34 வரும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணும்? 34ம் 21. 34ம் 21ம் ஆட் பண்ணணும். என்ன வரும்? 5, 55. போயிட்டே இருக்குமா? இப்போ நம்ம டேர்ம் எத்தனாவது டேர்ம் கேக்குறாங்க? 10th டேர்ம் கேக்குறாங்க. 10th டேர்ம் கேக்குறாங்களா? இது என்ன டேர்ம்? இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இது செகண்ட். இது தேர்ட். இது ஃபோர்த் டேர்ம். இது ஃபிஃப்த் டேர்ம். இது சிக்ஸ்த் டேர்ம். செவன்த், எய்த், நைன்த், இது 10th டேர்ம். கிளியரா? டேர்முக்கும் நமக்கு நம்பருக்கும் வித்தியாசம் தெரியணும். முதல்ல வருது ஃபர்ஸ்ட் டேர்ம். 1ஆ இருந்தாலும் இது என்னது? செகண்ட் டேர்ம். 2வது வரக்கூடிய டேர்ம். இது 3வது டேர்ம். இது 4வது டேர்ம். அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? The 10th term of the Fibonacci series sequence is 55. 10th term. 10th term is in answer 55. இப்போ 11th term கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 34 plus 55. இங்க 21 plus 34 ஆட் பண்ணோமா? இங்க 55 கூட என்ன ஆட் பண்றோம்? 34 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9, 89. இப்போ 11th term என்னவா வந்திருக்கும்? 89ஆ வந்திருக்கும். கிளியரா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இன்னொரு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If the 11th term of the Fibonacci sequence is second one, 11th term என்ன கொடுத்திருக்காங்கன்னா 89 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 13th term என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 233 கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? 12th term என்னன்னு கேக்குறாங்க. What is 12th term? நம்மதானே நமக்கு என்ன பண்ணணும்? 11th termமும் 12th termமும் ஆட் பண்ணாதானே நமக்கு என்ன வரும்? 13th term. அப்படியே ஒன்னொன்னா ஆட் பண்ணிட்டு தானே நம்ம போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 10th term 55, 11th term என்னது? 89. அதுக்கப்புறம் 12th term ஆட் பண்ணாதான் நமக்கு 13th வரும். இப்போ 11th term என்ன நம்ம போட்டிருக்கோம்? 89. ஓகேவா? அப்புறம் 12th term என்ன?
தெரியாது. நமக்கு 12th டெர்ம் தெரியாதுன்னே வச்சுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டூ 2த்தையும் ஆட் பண்ணா தான் நமக்கு என்ன வருது? 13th டெர்ம் வருது. ஈக்குவல் டூ 13th டெர்ம் என்னது? 233. அப்போ 12th டெர்ம் என்ன வரும்? 12th டெர்ம் இஸ் ஈக்குவல் டூ 233 மைனஸ் இது இங்க வந்ததுன்னா என்னது 89. இங்க என்ன இருக்கு? பிளஸ்ல இருக்கு. இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ். இப்போ 233 89 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்? 13. 13ல 9 போகாது. நம்ம பாரோ பண்றோம். அங்க என்ன வரும்? 3ல 9 போகாது. 13. 13ல இங்க என்ன வந்துரும்? 2 வந்துரும். 13ல 9 போச்சுன்னா என்னது? 4. அப்புறம் இங்க 2ல 8 போகாது. திரும்பவும் பாரோ பண்றோம். என்ன வரும்? 12 வரும். இங்க என்ன வந்துரும்? 1 வந்துரும். இங்க 12ல 8 போச்சுன்னா 4. இங்க 144. அப்போ 12th டெர்ம் என்னது? 12th டெர்ம் இஸ் 144. கிளியரா? சோ நம்ம 2 டெர்ம் ஆட் பண்றது தான் என்னது பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். அந்த பேட்டர்ன்ல வந்து 1 1 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? அத ஃபிபொனாச்சி அப்படின்னு சொல்றோம். அதுவே 1 3ல ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்ன சொல்றோம்? லூகாஸ் நம்பர்ஸ்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது எல்லாமே இந்த பேட்டர்ன் எல்லாமே ஒரு புதுசா நம்ம போக 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 வேற பெரிய நம்பர்ஸ் கிடைக்குது இல்ல? அத நம்ம என்ன சொல்றோம்? இட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்க்கு இதுதான் நமக்கு இன்ட்ரோடக்ஷன். இதுல எல்லா சம்ஸும் நம்ம லைன் பை லைன் பார்த்துட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.